ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைய நாள் நாங்க தூய ஆவியை குறிச்சு பார்க்க போறோம். தூய ஆவினா யாரு? எங்களால பார்க்க முடியுமா? இல்ல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா குட்டீஸ்? இப்ப காற்று பாருங்க, எங்களுக்கு சுவாசிக்க, எங்களுக்கு வாழ்றதுக்கு காற்று தேவைத்தானே. ஆனா அந்த காற்றை பார்க்க முடியுமா? இல்ல. ஆனா எங்களுக்கு அது உதவி செய்யுது. அது போலத்தான் தூய ஆவியும் எங்களால பார்க்க முடியலாட்டியும் எங்களுக்கு உதவுது. நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், கெட்ட காரியங்களுக்கு போகாம நாங்க கடவுளோட வழி எப்படி நடக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லி தருது. சொல்லி தர்றதுதான் தூய ஆவி. சரியா? பாருங்க, பிதா, சுதன், பரிசுத்தாவின்னு நாங்க சொல்றோம் தானே. மூவரும் ஒன்றாக நாங்க கருதப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதா எங்களோட கடவுள், சுதன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவரு திரும்ப இந்த உலகத்துல இருந்து அவரு சிலுவையில அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்லும் போது எங்களோட இருக்கிறதுக்கு, அதாவது அவரோட வழியில நடந்து கொள்றதுக்கு, அப்புறம் இயேசு இப்ப பரலோகத்துக்கு போனார், எங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்து தானே, எங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள. அப்ப இந்த உலகத்துல எங்களை பார்த்து கொள்றதுக்கு எங்களுக்கு பரிசுத்தாவி, அதாவது தூய ஆவியை தந்திருக்கிறாரு. சரியா? இப்ப இந்த கதையை இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனத்துல பெந்தெகோஸ்தே நாளை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் என்னன்னா, சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது பரிசுத்த, அதாவது தூய ஆவியானவர் இறங்குறாரு. எப்படி? நெருப்பு நாக்கு இருக்குதான், எங்கட நாக்கு வடிவுல அவங்க கிட்ட இறங்கும் போது அவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமான பாஷைகள், அதாவது ஒவ்வொரு மொழிகளை பேசுறாங்க. இப்ப நாங்க எங்கட இலங்கை நாட்டில் நாங்க நோமலா பேசும் தமிழ், ஆங்கிலம், வேறு சிங்களம் பேசுவோம் தானே. அதே போல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மொழிகள் இருக்கு தானே. சைனீஸ் இருக்கு, கொரியன் இருக்கு, இப்ப அக்கா இருக்க நாட்டுல ஜெர்மன் பேசுறாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கு. அந்த எல்லா மொழிகளும் அவங்களுக்கு விழும்போது, அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளும் போது, அவங்க பேசும்போது மற்றவர்கள் எல்லாமே அதை அறிஞ்சு கொள்றாங்க. அப்ப தூய ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும்போது குட்டீஸ், நாங்க புது பலன் அடைஞ்சு, அது போல இப்ப நாங்க வேதாகமம் வாசிக்கும் போது எங்களுக்கு ஏதாவது விலங்கல்லாட்டி தூய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவோம். நாங்க அதை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்வாரு. சரியா? அதே போல தூய ஆவி இப்ப நாங்க எங்களுக்கு பயமா இருக்கும் போது எங்களுக்கு தைரியத்தை சொல்லி தர்றது, மத்தது நாங்க கெட்ட வழியில போகாம நல் வழியில எப்படி போறதுன்னு எங்களுக்கு சொல்லி தருது. அது மட்டும் இல்லாம குட்டீஸ், நாங்க தூய ஆவிய நாங்க இப்ப சீஷர்கள் இயேசுவோட வாழ்ந்தாங்க தானே. அவங்க இப்ப ஏசப்பா போன பிறகு, அவர் பரலோகத்துக்கு ஏசப்பா போன பிறகு சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க தான் மற்றவர்களுக்கு. அது தூய ஆவியானவர் தான் வழி நடத்தினார். அவங்க தூய ஆவியானவர் வழி நடத்தும் போது தான் அவங்க சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தாங்க. அதே போலதான் குட்டி எப்பயும் மக்கா சொல்றது, நாங்க மட்டும் கடவுளோட வார்த்தையை பெற்றுக்கொள்றது சரியில்லை குட்டி, நாங்க மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது போல நாங்க எங்களுக்கு ஏதாவது தெரியலாட்டி நாங்க ப்ரே பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எப்பயுமே உதவி செய்வாரு. இன்னொரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லவா குட்டீஸ்? பாருங்க, இப்ப நாங்க வீட்டுல தனியா இருக்கும்போது, இப்ப எங்க அம்மா அப்பா எங்க சரி போறாங்க, அப்ப நாங்க தனியா வீட்டுல இருக்கும்போது யாரு சரி ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆளை தான் எங்களோட விட்டுட்டு போவாங்கல்ல, பாதுகாத்து கொள்றதுக்கு தானே. அப்படி விட்டுட்டு போகும்போது நாங்க அவங்கள மதிச்சு நடந்து கொள்ளலாம். அவங்க சொல்லி தருவாங்க. இப்ப நாங்க இப்ப கத்தி ஏதாவது எடுத்துட்டா கையை வெட்டி கொள்ளுவோன்னு, அப்ப அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க, இல்ல கத்தி எடுக்க கூடாது, நீங்க கவனம், இல்ல கத்தி எடுத்தாலும் அந்த கவனம் எப்படி பாவிக்கிறதுன்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. அப்புறம் திரும்ப அவங்க அப்பா அம்மா அவங்க இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க தான் எங்களை பார்த்து கொள்றதுக்கு. நாங்க நல்லபடியா இருக்கணும், நாங்க அவங்களுக்கு மதிச்சு இருக்கணும். அது போல அப்ப அவங்க அப்பா அம்மா திரும்ப வரும்போது இவங்க எங்களை ஒழுங்கா அவங்களுக்கு பாரம் கொடுப்பாங்க தானே. அது போலதான் குட்டீஸ், ஏசப்பா இந்த உலகத்தை விட்டு போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்காரு, எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்களை வழி நடத்த. அப்ப நாங்க அவரை மதிக்கணும், நாங்க அவர் சொல்றபடி நடந்து கொள்ளணும். அது எப்படி நடந்து கொள்ளலாம்? நாங்க எப்படி அவர் சொல்றது நாங்க புரிஞ்சு கொள்ளலாம்? அதுக்குத்தான் எங்களுக்கு ஜெபம் இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணணும், அது போல திருமறை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும். எங்களுக்கு நாங்க அதை எப்படி நல்ல விதமா நாங்க பெற்றோம். இப்ப எல்லா காரியமும் நாங்க திருமறை வாசிக்கும் போது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு விதமா இருக்கும் குட்டீஸ். இப்ப நான் ஒரே வசனம் நான் வாசிக்கிறேன்னா, இப்ப சொல்லுவோமே நாங்க நீதிமொழிகள் ஏதாவது வாசிக்கிறோம்னா,
அது இப்ப இன்னைக்கு நான் வந்து 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கும். அது இன்னொரு 1 மாசத்துல திரும்ப வாசிக்கும் போது அதுல இருந்து எனக்கு புதிய விடயங்கள் எனக்கு புதுசா வாசிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விடயங்கள் நாங்க திருமறை வாசிக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலை எங்களோட சூழ்நிலைக்கேற்ப எங்களுக்கு வந்து அது ஆறுதல் தரும். எங்களுக்கு அந்த வார்த்தைகள் ஆறுதல் தரும். அது எப்படி எங்களோட வாழ்க்கைக்கு நாங்க எப்படி நடந்து கொள்ளணும், நாங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், எங்களை வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள். அப்ப நாங்க வார்த்தையின் பிள்ளைகளா இருக்கணும். கடவுள் எங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்காரு. நாங்க எப்பயுமே எங்களுக்காக மட்டும் நாங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் நாங்க அவங்கள கடவுளோட அன்பை பத்தி சொல்லணும், பரிசுத்தாவியானவர் தூயாவியானவரை பத்தி சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க. அப்பத்தான் அவங்களும் அதை அறிஞ்சு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுவாங்க குட்டீஸ். ஓகேயா? தூய ஆவியானவர் நாங்க பெற்றுக்கொண்டு நாங்க பொய் சொல்ல மாட்டோம், களவெடுக்க மாட்டோம். நாங்க மனசுக்கு எங்கட மனசாட்சிக்கு நாங்க பாய்ந்து நடந்து கொள்வோம். கடவுள் பார்த்து கொண்டிருக்கா, தூய ஆவியானவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கான்னு நாங்க எங்களுக்கு மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கும் தானே. அப்ப நாங்க கெட்ட காரியங்களே செய்ய மாட்டோம். அது போல ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, எங்களை நல்ல பிள்ளைகள் அவரோட பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டிருக்காரு தானே. எங்களை அவர் பேர் சொல்லி அழைச்சிருக்காரு. அப்ப நாங்க அவரோட பிள்ளைங்க எப்பயுமே அவருக்கு ஏற்ற வழியில நடந்து கொள்ளும். அந்த வழி நடத்தல் தான் இந்த தூயாவியானவர் எங்களுக்கு சொல்லி தருவார். ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேலை ஒன்று செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? நார்மலா தூயாவின்னு சொன்னாலே எங்களுக்கு புறா தான் ஞாபகம் வரும். அதனால தான் அக்கா ஒரு புறான்னு செஞ்சிருக்கேன். ஓகே, இங்க பாருங்க குட்டீஸ், நாங்க இன்னைக்கு வந்து நாங்க ஒரு மன்னனை வசனம் பார்க்க போறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து இந்த மன்னனை வசனத்தை சொல்லுவோமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். சரி குட்டீஸ், எல்லாரும் இந்த பாட்டு பாடுவோமா? நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரிஞ்சிருக்குன்னு. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆம் குட்டீஸ், இன்னைக்கு பாருங்க, ஒரு புதிய விடயம் கற்றுக்கொண்டாலும் குட்டீஸ், அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விடயத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் தானே. ஆமா, தூய ஆவியார் எப்பொழுதுமே எங்களோட இருக்கிற எங்களை வழி நடத்துவார். அது நாங்க எப்பயுமே நாங்க நினைத்து கொண்டிருக்கணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு புதிய விடயத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.